குறைந்த அளவு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவாகத்தான் இன்றைக்கு அரிசியை நாம் பார்ப்பதால தான் இன்றைக்கு இதய நோய் ஏற்படும் போதும் சர்க்கரை நோய் ஏற்படும் போதும் உடல் எடை குறைப்பும் வரும்போதும் பெரும்பாலான மருத்துவ முறைகள் இன்றைக்கு அரிசியை நண்பர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து. நாம் சாப்பிடுகின்ற உணவு எந்த வகையில் நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நம்மில் நிறைய பேருக்கு இன்று இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு நவீன மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிகளும் நவீன மருத்துவத்தில் சொல்லப்படுகின்ற விட்டமின் மற்றும் மினரல் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக பார்க்கிறோமே தவிர, இயற்கை மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு உணவுடைய குணம் என்ன, வீரியம் என்ன, பிரபாவம்னு சொல்லக்கூடிய சிறப்பு குணம் என்ன, அது உடலில் எந்த உறுப்புகளை பலப்படுத்துகிறது, எந்த உறுப்புகளில் அதோடைய செயல்பாடு சீரமைக்கிறது அப்படிங்கிறத நாம் பெரும்பாலும் புரிந்து கொள்வதே கிடையாது. அந்த வகையில் இன்று நாம் இன்றைக்கு பூங்கார் அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு உணவை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கு அரிசியில் இருப்பது மாவுச்சத்து, குறைந்த அளவு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவாகத்தான் இன்றைக்கு அரிசியை நாம் பார்ப்பதால தான் இன்றைக்கு இதய நோய் ஏற்படும் போதும் சர்க்கரை நோய் ஏற்படும் போதும் உடல் எடை குறைப்பும் வரும்போதும் பெரும்பாலான மருத்துவ முறைகள் இன்றைக்கு அரிசியை நிறுத்தச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வகையில் அரிசியை நிறுத்தி ஆரோக்கியத்தை நாம் அடைய முயற்சித்தாலும் முழுமையான ஆரோக்கியங்கிறது நமக்கு கிடைப்பது கிடையாது. இயற்கை மருத்துவம் சொல்லுகின்ற உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் நாம் சாப்பிடுகின்ற உணவு மருந்தாக, அதாவது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்த, உடல் கழிவை நீக்க, உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை சீராக்குகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அந்த உணவை அன்போடு நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அது ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த பூங்கார் அரிசியை பொறுத்தவரையிலும் உடல் குளிர்ச்சிக்கு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். இன்றைக்கு பெண்கள் நிறைய பேரை நாம் பார்க்குறோம். குழந்தையின்மை நோயினால் அவதிப்படுவதும், வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்களால் அவதிப்படுவதும், சிறிதளவு உடல் சூடை உருவாக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய உணவை சாப்பிட்டாலும் வயிறு சார்ந்த உபாதைகளும் நெஞ்சு எரிச்சலும் வயிறு புண்களும் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். மருந்து மாத்திரைகளை கொண்டு தான் என் உடலில் இருக்கக்கூடிய எரிச்சலை போக்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது, கை கால்களில் ஏற்படுகின்ற எரிச்சல் முதல் கொண்டு, வயிற்றில் ஏற்படுகின்ற எரிச்சல் முதல் கொண்டு, ஆசனவாயில் ஏற்படுகின்ற எரிச்சல் முதல் கொண்டு என்னை மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எவ்வளவோ பேரை நாம் பார்க்கிறோம். இதற்காக சத்து மருந்துகளும் நரம்பு மருந்துகளும் ஊசி மருந்துகளும் இட்டு கூட என்னுடைய உடலில் ஏற்படுகின்ற எரிச்சல் குறையவே இல்லைன்னு வருத்தத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் உணவில் இந்த பூங்கார் அரிசியை சேர்க்க முடியுமான்னு பேருங்க. அவ்வளவு சுவை இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அரிசி. அந்த அரிசியுடைய வாசனை, அந்த சோறிலிருந்து கிடைக்கக்கூடிய வாசனை, அதுவே நமக்கு மிகச்சிறந்த ஒரு உணவாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த வாசனையே நம்முடைய பசியை தூண்டி நாம் சாப்பிடுகின்ற உணவின் மீது நமக்கு ஒரு மிகுந்த பிரியத்தை உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பூங்கார் அரிசியை நாம் உணவாக பயன்படுத்தும் போது நம்முடைய உடல் சூடு குறைவதையும் உடல் இயற்கையாக குளிர்ச்சி அடைவதையும் நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நாளமிலா சுரப்பிகளுடைய ஆரோக்கியம்தான் நம்முடைய ஆரோக்கியத்திற்கான அடிப்படை. இன்சுலின் சுரப்பும் தைராய்டு சுரப்பும் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கான, அதே போல் இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த உறுப்புகளுடைய ஆரோக்கியத்திற்கான, மன அமைதிக்கான ஹார்மோன்கள்னு சொல்லக்கூடிய 6 வகையான ஹார்மோன்கள் தான் இன்றைக்கு நம்ம உடலுடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய இளமையையும் நம்முடைய மகிழ்ச்சியான மனநிலையையும் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஹார்மோன்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டு விடுவதும், தினமும் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரை ஏதேனும் ஒரு மருந்துடைய உதவியோடு தான் நாம் இருக்க வேண்டி இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த மருந்துகளை சாப்பிட்டாலும் கூட ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லைன்னு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் அதற்கு நல்ல உணவாக தீர்வாக இந்த பூங்கார் அரிசியை நாம் பயன்படுத்தும் போது உடலில் இயற்கையாக சுரக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய அமில சுரப்புகளும் அந்த சுரப்பினால் ஏற்படுகின்ற உடல் மாற்றங்களும் சீரடைகிறத நம்ம பார்க்க முடியும். கல்லீரல் இன்றைக்கு உடலுடைய மிக பிரதானமான ஒரு ராஜ உறுப்புன்னு சொல்லுவோம். இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து
சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து, ஏன் நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் எவ்வாறு சேருகிறது அப்படிங்கிறத வரையிலும், கழிவாக விஷமாக இருக்கக்கூடிய பொருட்கள் உடலை விட்டு எவ்வாறு வெளியேறுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற, செய்கின்ற, கண்காணிக்கின்ற முக்கியமான உறுப்பாக ஈரல் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு ஈரல் ஆரோக்கியத்தை நாம் சீராக வைத்து கொண்டாலே நமக்கு புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட மிக குறைவுங்கிறது ஆய்வறிக்கைகள். ஆனால் இன்றைக்கு ஈரல் நோய் அப்படிங்கிறது நம் சமூகத்தில் நாம் பார்க்கின்ற 100 பேரில் குறைந்தது 30 பேருக்கு இருக்கக்கூடிய நோயாகத்தான் இன்றைக்கு மருத்துவ ஆய்வறிக்கைகள் நமக்கு சொல்லுது. அப்போ ஈரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உணவு முறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னு பார்த்தோம்னா, அதற்கு இந்த பூங்கார் அரிசி ஒரு நல்ல உணவுன்னு சொல்லலாம். இதை உணவாக நாம் உட்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஈரலில் ஏற்படுகின்ற சோர்வை தடுத்து, ஈரலில் தேவையற்று தேங்குகின்ற கொழுப்புகளை நீக்கி, ஈரல் செயல்பாட்டையும் ஆரோக்கியத்தையும் புதிய திசுக்களுடைய உற்பத்தியையும் சீராக்குவதனால நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு இரத்த அழுத்த நோய், இன்றைக்கு ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய நோயும், அதே போல் லோ பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய குறைந்த இரத்த அழுத்த நோயும் இன்றைக்கு நிறைய பேருடைய தினசரி வாழ்வில் சிரமத்தை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். இரத்த அழுத்த விகிதாச்சாரத்தை நாம் முறையாக பார்த்து கொள்ளாத போது சிறுநீரக செயல்பாடில் ஆரம்பித்து, பக்கவாதத்தில் ஆரம்பித்து, இதய நோய் வரை நமக்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டு விடுவதையும் பார்க்கிறோம். இது சார்ந்த சிரமங்களை மாற்றி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் செல்ல மருந்துகளுடைய உதவி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவியாக நாம் இந்த பூங்கார் அரிசியை உணவாக உட்கொள்ளலாம். இந்த பூங்கார் அரிசியை நாம் உணவாக உட்கொள்ளும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம் சார்ந்த காரணிகள் நம் உடலை விட்டு வெளியேறும்போது ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படுவதையும், இந்த இரத்த அழுத்த கோளாறுகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை தடுப்பதற்கு அது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்வதையும் பார்க்க முடியும். மலச்சிக்கல் இன்றைக்கு ஒரு தீராத நோயாக இருக்கிறத பார்க்கணும். மருந்தை கொண்டு ஒரு மருந்துக்கு 2 மருந்து சாப்பிட்டு காலை எழுந்தால் மலம் வருமோ வராதோங்கிற ஒரு மனப்போராட்டத்தோடையே இன்றைக்கு நிறைய பேர் காலையில் எழுந்திருக்கிறத பார்க்குறோம். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை 5 வேளை ஒரு தண்ணீர் குடித்தால் கூட கழிப்பறையை நாடி ஓடக்கூடிய சூழலும் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். மலம் கழியாமல் இருப்பது ஒரு புறம் இருந்தாலும், தினசரி 4 முறை 7 முறை மலம் கழிக்கின்ற ஒரு வலியோடு அவதிப்படுபவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நோயும், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயும், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயும் இருப்பவர்கள் எதை சாப்பிட்டால் பித்தம் தீரும் அப்படிங்கிற அளவுக்கு உணவை தேடுவதும், ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் கூட சில நேரங்கள் ஒத்துக்கொள்ளாமல் நமக்கு சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும்னு வரும்போது நாம் செய்ய வேண்டிய முதல் முயற்சி இன்றைக்கு உணவில் இந்த பூங்கார் அரிசியை சேர்ப்பது தான். இந்த பூங்கார் அரிசியை உணவில் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் ஒரு மண்டல காலம் மாற்றி பாருங்களேன். மலச்சிக்கல் தீர்ந்து போவது மட்டுமல்ல, அடிக்கடி மலம் கழிக்கின்ற நோய்களும் தீர்ந்து போவதை பார்க்க முடியும். காலை உண்ட உணவு மாலை வரை எனக்கு செரிப்பது கிடையாது, நல்ல பசி எடுக்கிறது, பசித்து போய் உட்கார்ந்து சாப்பிட முயற்சி செய்யும்போது 2 வாய் உணவு நான் சாப்பிட்டாலே எனக்கு சிரமம் அதிகமாகிறதுன்னு சொல்லக்கூடிய சிரமம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இதை ஒரு நோயாகவே நாம் யாரும் கருதுவது கிடையாது. ஆனால் இதுதான் பின்னாடி குடல் புண்ணோய்க்கும் வயிறு புண்ணோய்க்கும் நிறைய சிரமங்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும், நாம் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது மருந்துகளை தேடுவது, விதவிதமான மருத்துவ முறைகளை தேடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, பூங்கார் அரிசியை உணவாக நாம் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் வைத்து கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படுவது போலவே செரிமான மண்டல ஆரோக்கியமும் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும். தோல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறத பார்க்குறோம். கோடை காலத்தில் மழையும், மழை காலத்தில் குளிரும், குளிர்காலத்தில் மழையும் கோடையும்னு காலநிலை மாற்றங்களும், வயதாகின்ற வேகத்தை அதிகப்படுத்துவது போல நம்முடைய வாழ்வியல் முறைகளும், அதிகப்படியாக ரசாயனம் ஊட்டப்பட்ட மருந்துகளை உணவுகளை சாப்பிடுகின்ற ஒரு நிகழ்வும் ஏற்படும் போது வயதாகின்ற வேகம் அதிகமாகிறதோ இல்லையோ வயதான தோற்றம் அதிகமாகி விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு மாதவிலக்கு கோளாறால் அவதிப்படுகின்ற ஒரு பெண்ணுடைய வயது 30 வயது இருந்தாலும் உருவ அமைப்பு 40 போல மாறிவிடுவதும், இளமையிலேயே சர்க்கரை நோய் ஏற்பட்ட ஒருவருடைய தோற்றம்
40 வயதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு 60ங்கிற அளவுக்கு மாறிப்போய் விடுவதையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும், குணப்படுத்த வேண்டும். உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது மருந்துகளும் சத்து மருந்துகளும் ஊட்டச்சத்து மருந்துகளும் ஒருபுறம் இருக்க, இன்றைக்கு பூங்கார் அரிசியை உணவில் நாம் சேர்க்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்க முடியும். ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் வெறும் மருந்துகளாக இல்லாமல் உணவு முறை மாற்றங்களாக இருக்கும்போது அதுவும் நமக்கு ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதை பார்க்க முடியும். எலும்புகளுடைய செரிமானம், மூட்டுகளுடைய பலமற்ற தன்மை, மூட்டுகளில் இருக்கக்கூடிய தசை நார்களுடைய பலமற்ற தன்மை, மூட்டுகளில் ஊறுகின்ற எண்ணெய் பசையுடைய தன்மை குறைந்து போவது அப்படிங்கிறது இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்க்கின்ற மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வலி மாத்திரைகளும் வலி ஊசிகளும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளும் ஒருபுறம் பெருகி கொண்டிருந்தாலும் கூட வயதாகும் போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இன்றைக்கு இளம் வயதிலேயே ஏற்படும் போது அறுவை சிகிச்சைகள் கூட செய்ய முடியாத ஒரு சூழல் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இளமையிலேயே உடலை பாதுகாத்து கொள்ள, எலும்புகளுடைய பலத்தை அதிகரிக்க, மூட்டுகளுடைய பலத்தை அதிகரிக்க, எலும்புகளுடைய தசைநார்களுடைய பலத்தை அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூங்கார் அரிசி அதற்கான மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். பூங்கார் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்கள். குறைந்தது 7 மண்டலங்கள், ஒரு மண்டலம்ங்கிறது 48 நாட்கள், 7 மண்டலங்கள் தொடர்ந்து இதை மதிய உணவாக உணவுக்கு கொண்டு வாங்க. இந்த 7 மண்டலங்கள் கழித்து உங்களுடைய எலும்புகளுடைய திடத்தன்மையும் செரிமானமும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பரிசோதனை பண்ணுங்கள். கணிசமான மாற்றமும் முன்னேற்றமும் இதில் ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பசி உணர்வு குறைவு அப்படிங்கிற ஒரு சிரமம் குழந்தைகளிடத்தில் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். கல்லூரிக்கு செல்லக்கூடிய, பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை காலை நேரங்களில் உணவு அவர்களை சாப்பிட வைப்பதே பெரிய சவாலாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் நிறைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு கொடுத்து அனுப்பக்கூடிய உணவுகளை கூட சாப்பிடாமல் மீண்டும் கொண்டு வருவதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற, குணப்படுத்த, பசி உணர்வை தூண்ட, உணவின் மூலமாகவே இயற்கையாக பசி உணர்வு தூண்ட நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கும் இந்த பூங்கார் அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். பூங்கார் அரிசியில் செய்யக்கூடிய இட்லி, தோசை போன்ற உணவுகளையோ அல்லது பூங்கார் அரிசியில் செய்யக்கூடிய கஞ்சி போன்ற உணவுகளையோ குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து பழகும்போது அவர்களுடைய ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படுவது மட்டுமல்ல, அவர்களுடைய பசி உணர்வும் மேம்பட்டு சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களும், சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களிலிருந்து உடல் திசுக்களுடைய பரிமாற்றமும் சீராக நடக்கும்போது உடல் ஆரோக்கியம், பொலிவு, புத்திசாலித்தனம், சுறுசுறுப்பு அனைத்துமே மாற்றமடைவதை பார்க்க முடியும். நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த பூங்கார் அரிசி ஒரு சிறந்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா அரிசி, ஒரு நாள் கருப்பு கவுனி அரிசி, ஒரு நாள் பூங்கார் அரிசின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஒவ்வொரு உணவிலும் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடலுடைய வளர்சிதை மாற்றத்தின் போது உருவாகின்ற கழிவுகளை நீக்கக்கூடிய சத்துள்ள விஷயங்கள் உடலுக்குள் செலுத்தப்படும் போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். அந்த வகையில் உடலுடைய ஆரோக்கியத்தை நாம் பெரிதுபடுத்த வேண்டும், ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். நான் நீண்ட கால சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் கூட இந்த சர்க்கரை நோயுடைய தாக்கம் என் உடம்பில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று இந்த பூங்கார் அரிசி தான். அப்போ நம்ம எல்லாருக்கும் சர்க்கரை நோயால் அவதிப்படுறோம் அப்படின்னா என்ன உணவை சாப்பிடணும், கோதுமை நல்லதா அரிசி நல்லதாங்கிற குழப்பங்கள்லாம் வேண்டாம். பூங்கார் அரிசியை வடித்த சோறாக மதிய உணவோடு நாம் சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிற ஆசை நம் அனைவருக்கும் உண்டு. உடல் எடை அதிகமாகவே கூடாது. 30 வயதில் என்னை பார்த்தவர்கள் 60 வயதில் கூட இளமையாக இருக்கிறேயே அப்படின்னு கேட்கணும். இதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டால் பூங்கார் அரிசியை உணவில் சேருங்க. இன்றைக்கு நிறைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய நவீன வாழ்க்கைக்கு நம்ம மாறின பிறகு ஊட்டச்சத்து மருந்துகளையோ அல்லது ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஊசிகளையோ போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் நிறைய வந்துவிட்டதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு இயற்கை உணவை கொண்டு அதே ஊட்டச்சத்துக்களை உணவின் மூலமாகவே பெற்று ஆரோக்கியமாக இருந்தார்கள்னு பார்த்தோம்னா இந்த பூங்கார் அரிசி போன்ற உணவை பயன்படுத்தினது தான். இந்த பூங்கார் அரிசியை தொடர்ந்து உணவாக பயன்படுத்துகின்ற அந்த ஒரு வழக்கத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா
நம்ம உடலில் இருக்கக்கூடிய எடை குறைப்பு, இதய ஆரோக்கியம், சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இவை அனைத்துமே நடந்து விடுவதை பார்க்க முடியும். 30 வயதில் ஒரு பெண் குழந்தை பிறப்புக்கு பிறகு அவங்க ஒரு சர்க்கரை நோயால் பாதிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா, அப்போ சர்க்கரை நோய்க்கு ஒரு மருந்து, எடை குறைப்புக்கு ஒரு மருந்து, மற்ற ஆரோக்கியத்திற்கு ஒரு மருந்து, உடலுடைய ஊட்டச்சத்துக்கு ஒரு மருந்து, மாதவிலக்கு சீராகன்னு ஒரு மருந்து, நிறைய மருந்துகளை நாட வேண்டியிருக்கு. என்ன மருத்துவ முறையில் இருந்தாலும் கூட ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக பூங்கார் அரிசியை உணவில் நம்ம சேர்த்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த மருந்துகளுடைய தேவை நாளடைவில் குறைந்து வருவதையும், அதே நேரத்தில் மருந்துகளே அற்று ஆரோக்கியமான வாழ்க்கை உணவின் மூலம் கிடைத்து விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு சுறுசுறுப்பின்மைங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால். இன்றைக்கு பகல் நேரங்களில் அலுவலகத்தில் என்னால் இயங்க முடியாத அளவுக்கு நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அப்போ இந்த சுறுசுறுப்பின்மையை சீராக்க, உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது, ஊட்டச்சத்து மாத்திரைகள் இன்றைக்கு விளம்பரங்களிலேயே ஊட்டச்சத்து மாத்திரைகள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த ஊட்டச்சத்து மாத்திரைகள் அற்று ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தோம்னா, பூங்கார் அரிசியை உணவில் சேர்த்தாலே போதும். மதிய உணவாக, காலை உணவாக, இரவு உணவாக அல்லது 3 வேளை உணவாக இந்த அரிசி உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் போது குழந்தைகளுடைய புத்திசாலித்தனம், ஞாபக சக்தி, சுறுசுறுப்பு, குறிப்பாக வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுடைய ஆரோக்கியம்னு வரும்போது அதற்கு இந்த பூங்கார் அரிசி மிகச்சிறந்த ஒரு உணவுனே நம்ம சொல்ல முடியும். சிறுநீரக ஆரோக்கியம்ங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். சாப்பிடுகின்ற உணவு, குடிக்கின்ற நீர் மட்டுமல்ல, உடல் உற்பத்தி செய்யக்கூடிய எவ்வளவோ அமிலங்கள் இன்றைக்கு சிறுநீரகத்தின் மூலமாக கழிவாக வெளியேற்றப்படும் போது, முறையாக வெளியேற்றப்படாத போது அது நிறைய நோய்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு இரத்த கொதிப்புக்கு மிகப்பெரிய காரணமாக சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறதும், சிறுநீரக செயலிழப்புக்கு மிகப்பெரிய காரணமாக இரத்த கொதிப்பு இருக்கிறதையும், இதய நோய்கள், மூளை நரம்பு மண்டல நோய்கள் கூட ஏற்படுவதற்கு இந்த உடலில் தேங்குகின்ற சிறுநீரிலிருந்து கழிவாக வெளியேறுகின்ற உப்புக்கள் இருக்கும்போது அது முறையாக இல்லாத போது நமக்கு சிரமத்தை உருவாக்குறதையும் பார்க்குறோம். இந்த சிரமத்தை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்த வேண்டும்னு வரும்போது அதற்கு இந்த பூங்கார் அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கண் பார்வையை ஆரோக்கியப்படுத்துவதற்கும் நரம்பு வலிமைக்கும் மொத்தத்தில் சில வகையான உணவுகளுக்கு மட்டும்தான் நம்ம பாரம்பரியத்தில் ஆயுளை அதிகரிக்கக்கூடிய உணவுகள்னு சொல்கிறோம். அந்த ஆயுளை நீட்டிக்கக்கூடிய உணவாக கூட இந்த பூங்கார் அரிசி இருக்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சு பயன்படுத்தணும். அன்பு நேயர்களே, இந்த பூங்கார் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு வழக்க மாறுபாடை, நாம் எந்த நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும், எந்த மருத்துவ முறையை பின்பற்றி கொண்டிருந்தாலும் கூட இந்த பூங்கார் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்க மாறுபாடை நாம் பின்பற்ற ஆரம்பித்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு உணவு சார்ந்த ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சனைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம், பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையரக்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில்,
ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.